ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஊதுவத்திம்மா ஊதுவத்தி, மல்லிகைப்பூ வாசனம்மா, ஊதுவத்தி ஊதுபத்தி. வாங்கம்மா வாங்குங்கம்மா. இல்லத்து அரசிகளே, குடும்ப குத்து விளக்குகளே, வெள்ளிக்கிழமை விளக்கேற்று சாமி கும்பிடும் மாமிகளே, மல்லிகைப்பூ வாசனை வத்திம்மா, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கம்மா வாங்கிக்கங்க. என்னடா பண்றீங்க? எல்லாரையும் தொலைச்சி போடுவான், தொலைச்சி விளையாடுறீங்களாடா? யாரு கேட்டா? அவ்வளோதான், ஒரே டூல்ஸு தான். பச்சை திருப்புளி எடுத்துனா மேட்ரு முடிக்காம வைக்க மாட்டேன். என்ன யாராண்டா பொய்யால? என்னடா வெங்காய வேலை பார்க்குறீங்க? வானிலை அறிக்கை சொல்லி மழை பெய்ய வச்சியா? மழை போயுது, பூமி அலையுது. நான் அது கேட்டேனா? வரி என் வீட்டு பொண்ணுங்களுக்கு சாண்டல் சோப்பு வாங்கி கொடுத்தீங்களா, இல்லை பூசத்துக்கு மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தீங்களா? மாமனா மச்சானா? மானம் கட்டவனை நான் ஏன் வரி கட்ட வேண்டும்? ஏண்டா, இந்தியா சுதந்திரம் வாங்கி 70 வருஷம். கல்வி கடைகளில் கல்வியை வித்துட்டீங்க, மருந்து கடைகளில் மருத்துவத்தை வித்துறீங்க. நான் ஏண்டா கட்டணும் வரி? அஞ்சல் தூரம் சரியில்லாமல் ப்ரைவேட்டில் கொரியர் வந்துச்சு, டிரான்ஸ்போர்ட் சரியில்லாமல் ப்ரைவேட்டில் டிரான்ஸ்போர்ட்டும் வந்துச்சு. வெள்ளைக்காரனை நாட்டு விட்டு துரத்திட்டு அவங்க கும்பிட்ட சாமி மட்டும் கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கீங்க. கலப்பின மொழியான ஆங்கிலத்துக்கு பின்னால நாய் மாதிரி மக்களை பணம் கட்டி படிக்க வச்சு வேணான்னு சொல்லிட்டு சிபிஎஸ்ல பணம் கட்டி படிக்க வச்சு தென்தமிழ் பழந்தமிழ் முத்தமிழ்னு சொல்லிட்டு செம்மொழின்னு சொல்றீங்க, மூத்த கூடின்னு சொல்றீங்க. அன்னைக்கு காமராஜர் 400 டிஎம்சி தண்ணி வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் கரண்ட் தானே? இன்னைக்கு 175 டிஎம்சி தண்ணி வாங்கறதுக்கு நாக்கு தள்ளுதில்ல. எல்லாரும் நான் கல்லா கட்டவன் வந்தீங்க. குடும்பத்தை நல்லது பண்ணாத குடும்ப தலைவனும், நாட்டுக்கு நல்லது பண்ணாத தலைவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இந்திய தமிழனுக்கெல்லாம் இலவசமாக கொடுங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த செம்மொழியை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் கொடுங்க. படிக்கிட்டான். என்னது யாருமே காணோம்? சாமி கும்பிட்றவங்களுக்கும் ஒருவேளை ஜிஎஸ்டி வரி போட்டாங்களோ? சொல்ல முடியாது, போட்டாலும் போட்டிருப்பாங்க. இப்போதான் ஒரே நைட்டில் எல்லாத்தையும் மாற்றிடுறாங்களே. இந்த வயிறு வளர்க்க இப்படியெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. பசி இல்லாமல் பிறந்திருந்தா உலகத்தில் தேடலே இல்லாமல் போயிருக்கும். ஏடா ரோட்டை ஆட்டுறீங்க? யாராவது ஏடா கொலைகிற? ஆளாடியாலம் இல்லையா? கம்மியாண்டா, இந்த உலகத்தையே ஆண்டவன்டா. டேய் ஏடா ஸ்கூல் சவாரியா? போ ஓரம் போ, நடு ரோட்டில் போகாத போ. தமிழாண்டா, இந்த உலகத்தையே ஆண்டவன்டா. யாரோ ராஜராஜ சோழன் வராரு. டேய் நான் விற்கிறேன். கப்பல் விற்கிறேன், வாங்கிக்கிறியா? ஏய் என்னைய மதுலான்னு பார்க்குறியா? ஊதுவத்தி தானே விற்கிறா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? குடிச்சிருக்கியா? ரோட் அழுக்காம வீட்டுக்கு போ.
அதை விட ஊதுவர்த்தி எவ்வளோ? எப்படி நீ வாங்க மாட்ட? எதுக்கு இந்த கேள்வி? அண்ணே தம்பி காசை டாஸ்மாகில் பிடிங்கன்னு அமிச்சானுங்கண்ணே. நீ குடிச்சிட்டு பழி எதுக்கு எவன் மேலேயே போடுற? அண்ணே எனக்கு ஒரு டவுட்டு. குடிச்சாதான் நிறைய பேருக்கு டவுட்டே வருது. உனக்கு என்ன டவுட்டு? நம்ம நாட்டோட சிஎம் உங்கள்கிட்ட பேச மாட்டாரு ஏன்? நான் கிளம்பிட்டா? ஏய் நில்லு, பதில சொல்லிட்டு போ. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? ஆ கேளு கேளு. இப்போ நீ குடிச்சிட்டு செத்து போயிட்டா உன் பசங்க யார் அப்பான்னு கூப்பிடும்? ஆ? உன் மனைவி யார் கூட கொஞ்சி பழகி குடும்பம் நடத்துவா? அண்ணே அண்ணே சொல்லுப்பா. என்னண்ணே சொல்றீங்க? ஏண்டா இதெல்லாம் எவன்டா நினைக்கிறீங்க? கேட்டா மது மன வலிமையின் மாற்று மருந்துன்னு கப்சா விடுறீங்க. நீங்க குடிச்சிட்டு செத்து போயிட்டா உங்க பொண்டாட்டி யார் கூட படுப்பா? உங்க புள்ளிங்க யார அப்பான்னு கூப்பிடும்? இது ஒவ்வொரு குடிகாரனும் நினைக்கணும். அண்ணே அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, என் கண்ணை திறந்துட்டண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே நான் ஒரு பாட்டு பாட்டுமாண்ணே. நான் சொல்றத கேளு. என்ன கனவோ என்ன கனவோ இந்த வாழ்க்கை என்ன கனவோ. இதை பாட்டா பாடுவேண்ணே. என்ன கனவோ என்ன கனவோ இந்த வாழ்க்கை என்ன கனவோ. அண்ணே மனசு வலி அதான். தப்பு செய்யற எல்லாரும் வருத்தப்படுறதுக்குள்ள திருந்திட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்கள சார்ந்தவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கிளம்பு கிளம்பு. நான் சொல்லியா கேட்க போற? அண்ணே 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 வேற பாட்டு எதா இருக்காண்ணே? நிறைய பாட்டு இருக்கு. இப்போ நீ கிளம்பு. நான் என் பொழப்ப பார்க்கணும். அம்மா ஊதுபத்திமா, வாசனையான ஊதுபத்திமா. ஒரு ஊதுபத்தி வாங்கினா ஒரு தீப்பெட்டி இலவசமா. ஊதுபத்திமா, வாசனையான ஊதுபத்திமா. ஊதுபத்திமா ஊதுபத்தி. சந்தன வாசனை ஊதுபத்திமா. மல்லிகைப்பூ வாசனை ஊதுபத்திமா. ஊதுபத்திமா ஊதுபத்தி. அம்மா ஊதுபத்திமா ஊதுபத்தி. அச்சோ எவனோ வரான். குடிச்சிட்டு ஓட்டிட்டு வந்தாலும் ஓட்டிட்டு வருவான். ஹலோ, என்ன வத்தியா? ஆமாம் சார், ஊதுவத்தி வாசனையானது. எவ்வளோப்பா? 30 ரூபா சார். ஃப்ரீ ஏதாவது? இலவசம் இல்லாமல் இந்த இந்தியாவில் எதுவுமே விற்க முடியாது. 1 வாங்கினா ஒரு தீப்பெட்டி ஃப்ரீ சார். 2 வாங்கினா? 2 தீப்பெட்டி இலவசம். 3 வாங்கினா? அப்படின்னா என்னையே இலவசமாக தூக்கிட்டு போயிடுங்க சார். உன்னை கூட்டிட்டு போய் கொளுத்தவ முடியும்? வேணுமா வேணாமா சார்? சரி, கோவப்படாத நண்பா, 2 கொடு. போதுமா சார்? போதும் போதும். சார் வண்டியில் தானே வந்தீங்க? ஆமா. ஹெல்மெட்டு லைசன்ஸு எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல? எல்லாம் இருக்கு. நல்லது. ஆமா, எது கேட்டீங்க? இல்லை, தலைக்கவசம் உயிர் கவசம் அதான் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. எனக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. சரி, உங்களை எங்கேயாச்சும் விடணுமா? லண்டனில் விடணும், விடுறீங்களா? குசும்பா? வீதி வீதியாக விற்றா தான் பொழப்பு. ரொம்ப நன்றி சார் கேட்டதுக்கு. நீங்கள் போங்க.
பத்திமா, ஊதுபத்தி, வாசனையான ஊதுபத்திமா, சந்தன வாசனை, ஜவ்வாது வாசனை, மல்லிகைப்பூ வாசனைமா, ஊதுபத்திமா, ஊதுபத்தி. வாங்கம்மா வாங்க. இன்னும் ஒரு 10 பாக்கெட் விற்றா போதும். என்னதான் நாய் மாதிரி கத்தினாலும், நிறையா உழ விட்டாலும், கழுத மாதிரி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வீதி வீதியாக சுற்றினாலும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. மாற்றுத்திறனாளியும் திருநங்கைகளும் இந்த சமுதாயத்துக்குள்ளே இருந்தாலும் அவங்க ஒதுக்கப்பட்டவங்க தானே. நம்ம வேதனை எருது புண்ணை காக்காரியாதுன்னு சொல்கிற மாதிரி தான். ஹலோ சார், யாராவது இருக்கீங்களா? அப்பா, யாரும் இல்லை. சார், யாராவது இருக்கீங்களா? இந்த ரோடு எங்கே சார் போகுது? சார், கேட்குதுங்களா சார்? யாராவது இருக்கீங்களா? ப்ரோ, 1 செகண்ட், நான் கால் பண்ணுறேன். சார், இந்த ரோடு எங்கே சார் போகுது? தோழரே, நீங்கள் எங்கே போகணும்? இந்த ரோடு எங்கே போகுது சார்? என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் எங்கே போகணும்? மெயின் ரோட்டுக்கு வாங்க, நான் அப்படி தான் போகிறேன். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? அந்த வழி பக்கம் மட்டும் எனக்கு திருப்பி விடுங்க. இல்லை, நான் அந்த வழியாக தான் போகிறேன். வாங்க, உங்களை கூட்டு போய் விடுறேன். சார், ஆ, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டது என்ன சிரிச்சிங்க? ஆமாம். சார், முள்ளு குத்திடுச்சு, கல் தடிக்கிடுச்சு, பஸ்ஸு நிற்குது, மழை நனைச்சிடுச்சு அப்படின்னு ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டேன். சார், உங்கள் பேர் என்ன சார்? ஏன் பேரா? கர்ணராஜா. என் பேர் ராஜமகேந்திரன், தாத்தா வச்சது. ஊரு உளுந்தூர்பேட்டை. உங்கள் ஊர் சார்? தேனி வருஷநாடு. இங்கே ஸ்டார் ஹோட்டலில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. நான் சின்ன பையலாக இருக்கும்போது அப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை கட்டி கண்ணாமூச்சி விளையாடுவோம். ரொம்ப பயமாக இருக்கும். எப்படியாவது யாராவது கண்டுபிடிச்சு கண்ணுக்கிட்ட அவுத்து விட மாட்டாங்களான்னு தோணும். நீங்களாம் வெரி கிரேட் ராஜமகேந்திரன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க தோழரே. பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது இயல்பு தானே. ஆனா உங்களோட உடம்பு இறப்புக்கு பிறகு மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். மண்ணா போற உங்க உடல் உறுப்பு, கண்ணு எல்லாத்தையும் தானம் செய்ய உங்களுக்கு மன துணிச்சல் வந்திருக்கா? நம்ம செத்தாலும் நம்மளோட கண்கள் மறுபடியும் இன்னொரு மனுஷன் மூலியமா இந்த உலகத்தை பார்க்கும். இன்னொரு மனுஷனுக்கு வெளிச்சமா மாறும். அதை பத்தி உங்க ஐடியா?
நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் கூட அப்படி பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொன்னது சரிதான். எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வு வரணும். அப்படி வந்தா தான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு மறுவாழ்வு கிடைக்கும். எதுக்கும் சட்டம் போற நம்ம அரசாங்கம் 18 வயசுக்கு மேல பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்டவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். எதுக்கு சிரிக்கிறீங்க? நானா காமெடியா பண்ணேன்? அரசாங்கம் மக்களுக்கு தேவையான திட்டத்தை உரிமையோட கேட்டாலே சட்டவிரோதம்னு தண்டிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. பஸ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் லவ் பண்றேன். லவ்வா? காதலுக்கு கண்ணுல பாஸ். எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாது. நானும் மனுஷன் தானே. மாசம் 30,000 கிட்ட சம்பாதிக்கிறேன். அது போதாதா? என்னப்பா சொல்றீங்க? 30,000-மா? வேலைக்கு போனா கூலி தான் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணால் லாபம் அதிகம். எனக்கு நானே முதலாளி, நானே தொழிலாளி. செம்ம நாலேஜ் பாஸ் உங்களுக்கு. இப்ப சொல்லுங்க, அப்ப நான் லவ் பண்ணலாம்ல? லவ் தானே? நீங்களும் மனுஷன்தான். பண்ணலாம் பண்ணலாம். தோழரே தோழரே தோழரே, ஒரு டீ சாப்பிடலாமா? ஸ்பான்சர் நீங்க தானே? கண்டிப்பா வாங்க. டீ கடை பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே பல்ல இருக்கு தோழரே, இப்படி ஓரமா வாங்க. அண்ணா வாங்க தம்பி, நல்லா இருக்குங்களா? நல்லா நம்ம இருக்கு தோழரே. அப்படியா? வாங்க டீ சாப்பிட்டு சொல்லுப்பா. அண்ணா 2 டீண்ணா. பார்த்து உட்காருங்கண்ணா. அதில் ஒரு டீ சக்கரை தூக்கலாம். கொடுங்கண்ணா. கொடுங்க. சக்கரை தூக்கலாம். சக்கரை தூக்கலா போட்டது அவருக்கு தான் கொடுங்க. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தோழரே, சக்கரை தூக்கலா இருக்கா? தூக்கலாம் இருக்கு. ஸ்பான்சர் நான் கை மாறிடுச்சா? என்னண்ணா, அண்ணன் என்ன சொல்றாரு? இவரா? தோழரே, உங்ககிட்ட ஒரு சில கேள்வி. கேளுங்க சார். நீங்க கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடவுள் நம்பிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடவுளுங்கிறது அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஜாதி மாதிரி. இல்ல, நான் கேட்க வந்தது அது இல்லை. சார், உங்களுக்கு வயசு என்ன? ஏன் தோழரே? 38. ஏன் தோழரே, எதுக்கு வயசை கேட்டுங்க? இல்லை, லைஃப்பில் ஒரு வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் ஸ்கூலு, காலேஜு, லைஃப்னு இது எல்லாமே முடிஞ்சு போயிடும். 20லேருந்து 40 வயசு இதில் தான் திருமணம், எதிர்கால திட்டம், குழந்தைகள், இதெல்லாம். அவ்வளோதான் வாழ்க்கை. தோழர், மொத்தத்தில் 20 வருஷம்தான் இந்த வாழ்க்கையை. தோழரே, நீங்க சொல்றது உண்மைதான் தோழரே. இதில் கடவுளை தேடுற வேலை மனுஷங்களுக்கு இல்லை. வாழ்க்கையை முழுசு அனுபவிக்கவே லைஃபுடைய நாட்கள் பத்தாது. எதுக்கு கடவுளை வம்புக்கு கூப்பிடுறீங்க? என்ன பாஸ், நான் சொல்றது சரிதானே? ஆமா தோழரே, கரெக்ட் தான். இல்ல, கடவுள் நம்பிக்கையை பத்தி உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு அப்படி கேட்டேன்.
இப்போ கடவுளோட உருவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ம்ஹும். பாஸ் உங்களுக்கு தெரியுமா பாஸ்? எனக்கும் தெரியாது தோழரே. கடவுளோட உருவம் இயேசு மனுஷ உருவம், சிவனும் மனுஷ உருவம், புத்தரு, மகாவீரரு, ராமலிங்க அடிகளார், சீக்கிய மதம், மற்ற எல்லாருமே மனித உருவ கடவுள் தான். தோழரே, என்ன மௌனமா இருக்குங்க? நாயோட கடவுள் எப்படி இருப்பாரு? அது தெரியல தோழரே, நீங்களே சொல்லுங்க. மனுஷனோட கடவுள் மனுஷன் உருவத்தில் இருக்குன்னா நாயோட கடவுள் நாய் மாதிரி, குரங்கோட கடவுள் குரங்கு மாதிரி, சிங்கத்தோட கடவுள் சிங்கம் மாதிரி, யானையோட கடவுள் யானை மாதிரி, இப்படி எல்லா மிருகத்தோட கடவுளும் அதது ரூபத்தில் இருந்தா அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? கடவுளோட உருவம் என்ன? அப்போ கடவுள் இல்ல. எந்த பேதமும் இல்லாத இறையாண்மைய எந்த மார்க்கம் சொல்லுதோ அவரே கடவுள். அப்போ வள்ளல அதுவும் இந்து மதத்தை ஒட்டினதுதான். இல்ல, நீங்க என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல தோழரே. 2004 சுனாமி வந்தது. அப்போ கடலோர நாடுகள் இந்தியாவிலிருந்து கடலோர பகுதியில் அப்படியே போனால் கேரளா, மாலத்தீவு, அந்தமான், அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்துன்னு இந்தோனேஷியா வரைக்கும் ஏற்பட்ட சேதம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு தோழரே. குறைஞ்சது 25 லட்சம் பேர் செத்துருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, வாய்ப்பு இருக்கு தோழரே. பாஸ் கேட்டுங்க பாஸ். அதுல நீங்க சொல்லப்படுற உலக மக்கள் எல்லாராலையும் கொண்டாடப்படுற எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களும் செத்து இருப்பாங்க. அதான உண்மை? என்ன பாஸ், கரெக்டா? அப்போ ஏதோ ஒரு மதத்தோட கடவுள் வந்து, நான் இந்த மதத்தோட கடவுள் பேசுறேன், சுனாமியே என் மக்களை நான் காப்பாத்துறேன் சொல்லாமல் கூட காப்பாத்திருக்கலாம்ல. ஆனா எந்த மதத்தோட கடவுளும் அப்படி செய்யல. ஏன் செய்யல? ஏன் செய்யலன்னா, நீங்க சொல்ற எந்த கடவுளும் இயற்கைக்கு கட்டுப்படாது. உயிர்களை பொறுத்தவரை இயற்கைக்கு எந்த பேதமும் இல்லை. அதுதான் உண்மை. என்ன பாஸ், சொல்றது கரெக்ட் தானே? ஆமா தோழரே, கரெக்ட் தான் தோழரே. இன்னொரு ரகசியம் சொல்றேன். சொல்லுங்க. இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், சைன மதம், பௌத்த மதம், இப்படி 7 மதமும். இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு இதுல. சிக்கலா? ஆமா சார், உண்மைதான் சார். இப்போ ஏதோ ஒரு மதத்தை நீங்க மனசுல நினைச்சீங்களேன். ஓகே, நினைச்சிட்டீங்களா? நினைச்சிட்டு தோழரே. நீங்க நினைச்ச மதத்துல ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், கூன்குருடு, செவிடு, ஊமை, மூளை வளர்ச்சி இல்லாதவன், உடல் வளர்ச்சி இல்லாதவன், திருநங்கைகள், இப்படி இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. கொலகாரன் அவன் இருக்கான். கொள்ளக்காரன் அவன் இல்லாமலா? விபச்சாரிங்க அவங்களும் இருக்காங்கல்ல. ஏற்றத்தாழ்வு
எல்லாமே இருக்கு. ஜாதி மதம் அதுவும் இருக்கு. இனமொழி பேதம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. உலகத்துல நீர் சமம், நிலம் சமம், காற்று சமம், சூரியன் ஆகாயம் இதெல்லாம் சமம் தானே? ஆமா. சரி, அதை விடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன அத்தனையும் எந்த மதத்துல இல்லாம இருக்கு? தோழரே, எல்லா மதத்திலும் இருக்கு தோழரே. அப்போ எல்லா மத கடவுளும் மொத்தமா சேர்ந்து கூட்டணி போட்டு இப்படி பிறப்புல மனுஷன் வாழ்க்கையில இவ்வளோ குறைகளை வச்சிருக்காங்களே, அதெல்லாம் கடவுள் வேலையா அது? சார், இந்த உலகத்துல மனுஷன்களில் மனுஷனை தேடணும், மனுஷங்க மனசுகளை தேடணும். தோழரே, இதெல்லாம் உங்களால எப்படி முடியுது தோழரே? இது பெரிய டாபிக், பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். என்ன இது தோழரே? இப்போ மனுஷன் செத்துட்டா போனோம் அப்படின்னு சொல்றோம். ஆமா. மனுஷங்க செத்துட்டா போனோம், ஆனா மீன் செத்துட்டா மீன் போனோம் அப்படின்னு தானே சொல்லணும். கோழி செத்துட்டா கோழி போனோம், ஆடு மாடு எல்லாத்தையும் இப்படி தானே சொல்லணும். இந்த மனுஷனோட சுயநலத்தால மீன் செத்தாலும் அது மீன், ஆடு மாடு செத்தாலும் ஆடு மாடு, அப்புறம் பூவு காய் கனி எல்லாத்துக்கும் அதே பேர். மனுஷனுங்க எவ்வளோ சுயநலவாதி பாருங்க. தோழரே, இதெல்லாம் எப்படி தோழரே? உலகத்தை பற்றி பேச கற்றிருக்கணும்னு அவசியம் இல்லை, அனுபவமே போதும். தோழரே, அப்ப படிக்க வேணான்னு சொல்றீங்களா? புத்தகங்களை படித்தா சமூக அறிவு வரும், இயற்கையை படித்தா உலக அறிவு வரும். தோழரே, உங்களுக்கு என்னதான் தெரியாது? சொல்லுங்க தோழரே. எனக்கு கண்ணு தெரியாது. சாரி தோழரே, நான் அதை கேட்கல. கண்தானம் பண்ணுங்க. எங்களை மாதிரி நிறைய பேருக்கு நிறங்கள் தெரியும். சரி சார், நான் கிளம்புறேன். வாங்க தோழரே, போலாம். தம்பி, இதை கொடுத்துருங்க. கொடுங்கண்ணா. சார், நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? இல்லை தோழரே, நீங்கள் பேசுனதெல்லாம் சரிதான். சரி, வாங்க போகலாம். வாங்க வாங்க. தோழரே, மெயின் ரோடு வந்துருச்சு. நேராக போய் லெஃப்ட் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். பார்த்து சுதாரணமாக போங்க. நன்றி தோழரே. பார்த்து போங்க, வண்டிலாம் வரும், ஓரமாக போங்க.